புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை தனது படங்களில் காட்சி அமைப்பு அவருக்கு திருப்தி ஏற்படும் வரையில் விடமாட்டார். அதே நேரத்தில் மற்றவர்களின் கருத்தென்ன, குறிப்பிட்ட காட்சியை யூனிட்டில் உள்ளவர்கள் எப்படி ரசிக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வார். மற்றவர்களின் கருத்துக்கள் நியாயமாக இருந்தால் அதற்கேற்ப காட்சி அமைப்புகளில் மாற்றங்களை செய்வார். அப்படி எம்ஜிஆர் நடிக்க உருவான படம் தான் புரட்சி பித்தன். இந்த படத்தை கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் சகோதரர் என்.எஸ். திரவியமும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான டி.ஆர். ராமண்ணாவும் தயாரிப்பதாக இருந்து சில காட்சிகள் படமாக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, இது ஒரு கன்னட படத்தின் ரீமேக்காக தயாரானது. பாடல்களுடன் திரைக்கதை வசனமும் வாழி எழுத துவங்கினார். 1975 தீபாவளி வெளியீடு என்ற பத்திரிகைகளில் விளம்பரமும் வந்தது. ஆனால் அரசியலில் எம்ஜிஆர் பிஸியாகி தேர்தல் வந்த ஆட்சியை பிடித்து முதல்வராகிவிட்டதால் அவரால் படத்தில் நடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த படத்தின் காட்சி படமாக்கப்பட்ட போது ஒரு சுவையான சம்பவம் நடைபெற்றது. கதைப்படி எம்ஜிஆர் ஒரு விஷயத்துக்காக வேண்டுமென்றே மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல நடிப்பார். ஒரு நாள் படப்பிடிப்புக்கு முன்னதாக இயக்குனர் ராமண்ணாவின் ஆலோசனைப்படி அன்று எடுக்க இருக்கும் காட்சி பற்றி ஒப்பனை அறையில் இருந்த எம்ஜிஆரிடம் சென்று விளக்கினார் வாலி. அதை கேட்டுக்கொண்டு படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தார் எம்ஜிஆர். அன்று எடுக்க வேண்டிய காட்சியின்படி கோயிலுக்கு காரில் வந்து இறங்கும் கதாநாயகி சாமி கும்பிடுகிறார். அவர் கண்களை மூடி வணங்கும் போது மனநிலை சரியில்லாதவர் போல நடிக்கும் எம்ஜிஆர் நாயகியின் பின்னாலே வந்து அவர் தலையில் சூடி இருக்கும் மல்லிகை பூவை பிச்சு தின்ன வேண்டும். அதன்படியே எம்ஜிஆர் மல்லிகை பூவை பிச்சு தின்றார். எல்லோருக்கும் திருப்தி, காட்சி ஓகே. ஆனால் வாலி மட்டும் முகத்தில் எந்த பாவமும் இல்லாமல் நின்றார். எல்லோரையும் நோட்டமிட்ட எம்ஜிஆர் அதை கவனித்து விட்டார். என்ன ஆண்டவனே, காட்சி உங்களுக்கு திருப்தி இல்லையா என்று வாலியிடம் கேட்டார். ஆமாண்ண, நாயகியின் தலையில் உள்ள பூவை நீங்க இன்னும் நிறைய பிச்சு எடுத்து மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு உள்ள வேகத்தோடு தின்றுக்கணும் என்ற வாலியின் பதிலால் கோபமடைந்தார் எம்ஜிஆர். அது எனக்கு தெரியும், ஆனா எப்படியா வேகமா திங்கிறது? மல்லிகை பூவை கடிச்சு பாரும், எட்டிக்காயா கசக்கும் என்று வாலியை பார்த்து கோபமாக சொல்லிவிட்டு ஒப்பனை அறைக்கு விறுவிறுவென எம்ஜிஆர் சென்று விட்டார். படப்பிடிப்பு குழுவினர் வாலியை விரோதியை போல் பார்த்தனர். இதைத் தொடர்ந்து எம்ஜிஆரை சமாதானம் செய்வதற்காக தைரியத்தை வரவழைத்து கொண்டு எம்ஜிஆரின் ஒப்பனை அறைக்கு வாலியே சென்றார். வழக்கமாக ஒப்பனை அறையின் முன்னிற்கும் எம்ஜிஆரின் காரை காணோம். ஒருவேளை வீட்டுக்கே எம்ஜிஆர் புறப்பட்டு போய்விட்டாரோ என்று குழம்பியபடி நின்ற வாலியின் குழம்பிய முகத்தை பார்த்த எம்ஜிஆரின் ஆஸ்தான ஒப்பனையாளர் பீதாம்பரம், என்னன்னே இங்கேயே நிற்கிறீங்க, சின்னவர் உள்ளதான் இருக்காரு, வாங்க என்று வாலியின் வயிற்றில் பால் வார்த்தார். உள்ளே சென்ற வாலி எம்ஜிஆரை பார்த்து பவ்யமாக, அண்ணன் மன்னிக்கணும், மனதில் பட்டதை சொன்னேன், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்றார். எம்ஜிஆரும் புன்னகைத்தபடி, நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்ற திருக்குறளை சொல்லி, நீங்க தான் உண்மையான நண்பர், உங்களை எதுக்கு மன்னிக்கணும், அதே காட்சியை மறுபடி எடுக்கலாம், ராமண்ணா கிட்ட சொல்லுங்க என்றார். இங்கே ஒரு விஷயம், நியாயமான கருத்தை சுட்டிக்காட்டி குறை சொன்ன வாலியை உண்மையான நண்பர் என்று பாராட்டியதோடு ஒருவரோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டுமல்ல, தவறை இடித்துரைத்து திருத்துவதற்கும் என்ற பொருள்படுகிற அதிகம் புழக்கத்தில் இல்லாத பொருத்தமான திருக்குறளையும் அவரிடம் எம்ஜிஆர் கூறியிருக்கிறார். மறுபடி அதே காட்சியை எடுக்க ஏற்பாடுகள் நடந்தன. ஆனால் சிறிய மாற்றம். வாலி கூறியபடி பூவை நிறைய பிச்சு வேகமாக தின்ன வசதியாக நாயகி தலையில் இருக்க வேண்டிய மல்லிகை பூ ரோஜா பூவாக மாறியது. அதுவும் எம்ஜிஆர் செலவிலேயே. வாலி பார்த்தபோது எம்ஜிஆரின் ஒப்பனை அறைக்கு முன் வழக்கமாக நின்றிருக்கும் கார் திடீரென காணாமல் போனதன் ரகசியமும் சிறிது நேரத்தில் தெரிய வந்தது. அந்த காரில் தான் ஒரு கூடை ரோஜா பூ வந்தது. வாலியின் கருத்துக்கும் மதிப்பளித்து அதே நேரம் காட்சி சிறப்பாக வர சாதுரியமாக மல்லிகை பூவை ரோஜா பூவாக மாற்றிவிட்டார் எம்ஜிஆர். மீண்டும் அந்த காட்சியின் படப்பிடிப்பு தொடங்கும் முன், அண்ணன் நீங்க ரோஜா பூவை தின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எம்ஜிஆரை பார்த்து கேட்டார் வாலி. இதென்ன மறுபடியும் என்று புரியாமல் எல்லோரும் பதபதைப்புடன் பார்க்க, உடனே வாலி, ஒரு ரோஜா பூவே இன்னொரு ரோஜா பூவை திங்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்ல, அதை கேட்ட எம்ஜிஆரின் முகம் ரோஜாவாய் மலர்ந்தது. நேற்று இன்று நாளை படத்தில் தம்பி நான் படித்த காஞ்சியிலே நேற்று என்கிற பிரபலமான பாடல் இடம்பெறும். பாடலுக்கு முன் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் ஒரு புத்தகத்தை பார்த்தபடி பாட்டை எழுதியவர் வாலி என்று எம்ஜிஆர் சொல்வார். இது வாலியின் திறமைக்கு எம்ஜிஆர் கொடுத்த அங்கீகாரம். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது வாலியை இயல் இசை நாடகமன்றத்தின் தலைவர் பதவியில் நியமித்தார். அதற்கு முன் கௌரவ பதவியாக இருந்த அதன் பதவி காலத்தை 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளாக நீடித்து ஊதியமாக மாதம் 3000 ரூபாய் வழங்க எம்ஜிஆர் உத்தரவிட்டார்.